கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜில் அமுதன்கிற ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நம்ம கேம்பஸ்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க டீடைல்ஸ் சொல்லு, நான் பேரை சொல்ல மாட்டேன்னு. 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறாங்கன்னா அப்ப அவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஐயோ பாவன் கூடமா ஒருத்தனுக்கு தோணி இருக்காது. மேனேஜ்மெண்ட் பசங்களா இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம லீக் பண்ணலாமா, அந்த பையனை பத்தி சொல்லலாமான்னு கொஞ்சம் கூடமா அந்த ஸ்டாஃப்ஸுங்களுக்கு அறிவு இருந்திருக்காது. 2010-11 கூட பசங்க தப்பு பண்ணால் ஸ்டாஃப்ஸ் அடிப்பாங்க, பயம்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பெற்றவங்களும் ஸ்டாஃப்ஸ் அடிச்சுட்டா கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி பசங்களும் ஸ்டாஃப்ஸ் அடிச்சுட்டா அவங்களையே அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தட்டி கேட்கறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி சும்மா ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அதை இது பண்ணி அந்த ஸ்டாஃப் வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பசங்க இப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஸ்ட்ரிக்டாக செக்அப் பண்ணி அனுப்புங்க. ஃபோன்ஸு இதெல்லாமே அவாய்ட் பண்ண வைங்க. ஏன்னா 15 இயர்ஸ்க்கு மேலே தான் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு லா அண்ட் ஆர்டரையும் புதுசாக வேணால் கொண்டு வாங்க. 2011 காலேஜ் சேரும் போது கோயம்புத்தூரில் எனக்கு சீட் கிடச்சிச்சு. பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா அனுப்பவே இல்லை. ஏன்னா அங்கே போய் நான் கஷ்டப்படுவேன், தெரியாத பசங்களோட என் பையன் எப்படி சர்வே ஆவான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேணான்ட்டார். அன்றைக்கி எங்கள் அப்பா மேலே எனக்கு கோவமாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா நான் அந்த இடத்துக்குலாம் போயிருந்தேன்னா சர்வே ஆகிருப்பேனா, அந்த மாதிரி சொசைட்டியில் என்னால் இருந்திருக்க முடியுமா, அந்த மாதிரி பசங்களோட சர்வே பண்ணியிருக்க முடியுமான்னு இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியல. இவங்க அரவணைப்பில் இன்றைக்கி நான் இருந்ததுனாலே என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில் நான் நல்லா தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்க பிள்ளைங்களை தான் கண்ணு முன்னாடி வச்சு வளர்த்து படிக்க வைங்க. என்னதான் சொசைட்டியில் காசு பணம் எது இருந்தாலும் புள்ள கூட இருக்கிற மாதிரி வேற எதுவும் வராது. இந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு என்னதான் நம்ம ஆறுதல் சொன்னாலும் அந்த விஷயத்தை நம்மளால என்னதான் இருந்தாலும் சரி கட்டவே முடியாது. காலேஜ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்று அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுங்க. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி பசங்க தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனையை சிவியராக கொடுங்க. ஏன்னா ட்ரக்ஸுங்கிறது நாட்டில் ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. தண்டனை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அப்போ தான் தப்புகள் குறையும். இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கருவேல மரம் மாதிரி நம்ம நாடு ஃபுல்லாக பரவிடும். எவ்வளோ தான் வெட்டினாலும் அது முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. ஒரு விஷயம் அவன் சொல்ல வரானா காது கொடுத்து கேளுங்க, என்னாச்சு எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறது தான் உங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு வாழ்கிற வாழ்க்கை. முடிக்குதுன்னு ஃபோன் வாங்கி கொடுக்கறது, வெளியே அனுப்புறது, ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு ட்ரிப்பு போகிறேன், ஊருக்கு போகிறேன், அதெல்லாம் பண்ணிட்டோம். சம்பாரிச்சு அவன் படிப்படியாக பண்ணிட்டோம். எல்லாம் 13-14 எல்லாம் யூடியூப் இன்ஸ்டாகிராமை பார்த்து ஊரை சுற்றுவோம், ட்ரிப்பு போவோம், அவன் என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், போயிட்டு கெட்டது எதுனே தெரியாமல் போய் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ரெக்வஸ்ட் தான், பிள்ளைங்களை கண்ணு முன்னாடி வச்சு வளங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தணும். முடிஞ்சால் ஹவுஸ் ஸ்கூலிங் கூட பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் காலேஜஸில் வாங்குற காசுக்கும் பணத்துக்கும் இவனுக்கு கொடுக்குற குடைச்சலுக்கும் நீங்கள் படிக்காமையே கூட இருந்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் படின்னு சொன்ன காலகட்டம் போய் இன்றைக்கெல்லாம் படித்தா கூட ஒன்றும் வேலை இல்லை. அதுக்கு எதுக்கு நான் படித்து கஷ்டப்படணும்? அது கம்முன்னு ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.